சார் நம்ம ஈரோடு ரீஜனில் இருக்கக்கூடிய ரோட்ஸு டிராஃபிக்ஸு டெரைன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி மாருதியில் நம்ம மக்கள் வந்து அதிகமாக எந்த கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார்? இதில் வந்து 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் அவங்க சொன்னதுனால டிராஃபிக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து இன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. மேனுவல் என்ன தான் இருந்தாலுமே 10:1 2 இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கோட சேல். இப்போ 10:6 5க்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கோட சேல். ஸோ டிராஃபிக்கில் நம்மக்கிட்ட 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் சொல்லலாம், ஏஎம்டி சொல்லலாம். ஸ்மால் கார்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஏஎம்டி யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதை யூஸ் பண்ணுறோம். பெரிய வண்டிக்கு வந்து ஏடி யூஸ் பண்ணுறோம். ஸோ லைக் அந்த பிரிசா அந்த மாதிரி ஏடிக்காகலாம் ஏடி யூஸ் பண்ணுறோம். ஸோ அனதர் வந்து சிவிடி நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லேயே 3 ஆப்ஷன் தான் ஹேண்டில் பண்ணுறோம். சிவிடி வந்து விக்டோரியஸ் புது வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து சிவிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிராஃபிக்ஸுக்கு ஹசில் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கான வண்டி ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேஜராக லேடிஸும் என்ன சொல்கிறேன்னா ஓல்டர் மேன் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது மைலேஜ். ஸோ என்ன தான் வந்து 4 lakhs 5 lakhs போட்டாலுமே அந்த மைலேஜ் வந்து காம்பீட் பண்ண முடியலன்னா கஸ்டமர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த மைலேஜுக்காக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎன்ஜி. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி 2 ஃபியூல் இருக்குது. சிஎன்ஜி வரதுனால பெட்ரோல் வந்துட்டு அதோட டேங்க் கெப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ண போகிறதில்ல. ஸோ சிஎன்ஜி கொடுக்குறோம், பெட்ரோலும் கொடுக்குறோம் இன் ஆல் வேரியன்ட்ஸ் மாருதியில். ஸோ சிஎன்ஜி பங்க்ஸுமே இப்போ வந்து ரிலையபிளாக இருக்குது. தென் வந்து ரொம்ப கேட்சபிளாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளேயும் நிறையா சிஎன்ஜி பங்க்ஸ் பார்க்குறீங்க. சிஎன்ஜியோட அப்ராக்ஸ் மைலேஜ் வந்து 30+ வரும் எல்லா வண்டிக்குமே. நீங்கள் ஆல்டோ கேட்டன் ஆரம்பித்து நீங்கள் நம்மக்கிட்ட இருக்க பிக்கர் மாடல் விக்டோரியஸ் வரைக்குமே சிஎன்ஜி எது போனீங்கனாலும் 30 மைலேஜ் பக்கமாக கிடைக்கும். ஸோ இது டிராஃபிக்கும் மைலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது அதோட சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு 10 கேஜிஸ் சொன்னால். ஸோ 1 கேஜிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு கேஜியோட விலை வந்து 83 ரூபா இன்றைக்கி சிஎன்ஜியோட ப்ரைஸஸ். பெட்ரோலை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பெட்ரோல் வந்து 100 ரூபா. ஸோ 17 rupees நீங்கள் சேவ் பண்ணலாம் 1 கிலோமீட்டருக்கே. ஸோ சிஎன்ஜி வந்து குட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஹசில் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கு டிராஃபிக்கில் ஆட்டோமேட்டிக் வந்து நல்ல ஆப்ஷன்.